Hi friends, welcome to Angel Tailoring and Design class. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பேட்டர்ன் மேக்கிங் தான் பார்க்க போறோம். பேட்டர்ன் மேக்கிங் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றாங்கல. சோ இத வந்து நம்ம எப்படி ஈஸியா சிம்பிளா பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து 33 சைஸ் ஓடுது. இது வந்து 32 ல இருந்து 34 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேக் பார்ட் பேட்டர்ன் போடுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படிங்கிறத நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கோட லெங்த், நமக்கு ப்ளவுஸோட லெங்த் எவ்வளோ வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு, மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட், இடுப்பு சுற்றளவு நமக்கு ஃபைனலாக எண்ட் பண்ணுறோம்ல அந்த அளவு எவ்வளோ அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அகலம் அந்த மெஷர்மெண்ட் தேவை. அப்புறம் நெக்கோட அகலம், நெக்கோட இறக்கம் இதெல்லாம் தேவை. அது மட்டும் இல்லாமல் ஆமோல் மெஷர்மெண்ட்டும் நமக்கு தேவை. இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ பேக் பார்ட்டோட பேட்டர்ன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் ஹைட் வந்து 13.5 நான் போட்டுக்கிறேன் என்னோட ப்ளவுஸ்க்கு தான். செஸ்ட் ரவுண்ட் வந்து 33, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 30. ஷோல்டரோட வித்து பார்த்தீங்கன்னா நம்ம கேல்குலேஷனில் தான் போட போகிறோம். செஸ்ட் டிவைடட் பை 6. ஸோ செஸ்ட் வந்து 33 இருக்குது, அதை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5.5 5.5 இன்ச்சு வரும். 5.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்கோட வித் வந்து செஸ்ட் டிவைடட் பை 14, அதை வந்து 2.3 வருது, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்கோட இறக்கம், நெக்கோட டெப்த்து அது வந்து 7, அதாவது 6 இன்ச்சுக்கு மேலே வைக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ நான் 7.5 இன்ச்சு வைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமோல் வந்து ஷோல்டர் வித் ப்ளஸ் 1/2 இன்ச்சு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பேட்டர்ன் ஷீட்டில் நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வாங்கின பேட்டர்ன் ஷீட் தான், ரொம்ப சீப்பாக இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 13.5 இன்ச்சு பேக் ஹைட் வச்சுக்கிறோம். ஸோ இது ரொம்ப பிரைட் வச்சுட்டேன், ஸோ அதனால் தெரியல. செஸ்ட்டை தான் நான் கேல்குலேட் பண்ணுறேன். செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணுறோம், அப்போ வந்து 8.25 வருது. அதோடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு பஸ்ட் சைஸ் பெருசாக இருந்தால் 1/2 இன்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 இன்ச்சு ஆட் பண்ணால் நமக்கு 8.5 இன்ச்சு வருது. அதை தான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ செஸ்ட்டை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதோட வந்து 1/4 இன்ச்சு வந்து நார்மல் சைஸ்க்கும், பஸ் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா 1/2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் 8.5 இன்ச்சு வச்சு செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுறேன். ஆக்சுவலி இது நம்ம ஃபோல்டு எதுவுமே பண்ணலை, கிளாத்தில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ இது பேட்டர்ன் ஷீட் வந்து நமக்கு வந்து 1/2 அளவு இருந்தால் போதும். ஸோ நம்ம கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு மார்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது லெங்க்த்தும் வச்சுட்டோம், பேக் ஹைட்டும் வச்சுட்டோம், அதுக்கப்புறம் செஸ்ட்டோட ரவுண்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டரோட அளவு வேணும். ஷோல்டர் நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 5.5 இன்ச்சு. இது பார்த்தீங்கன்னா 32லேருந்து 34 வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆமோல் வந்து 6 இன்ச்சு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர் வச்சோம்ல அதே அளவு வச்சாலே போதும். கிளாத்தில் வைக்கும் போது தான் மேலே ஒரு 1/2 இன்ச் ஆட் ஆகும்போது 6 இன்ச்சாக வரும். பட் நான் வந்து இதுலேயே நான் 6 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வரும், அதை நான் மறந்துட்டு ஃபுல் அளவையும் இதுலேயே நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். 5.5 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்டு 30 இன்ச் இருக்குது. அதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7.5 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு வந்து நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ 8.5 இன்ச்சு வரும். அப்போது நமக்கு அந்த செஸ்ட் ரவுண்டும் சரி வேஸ்ட் ரவுண்டும் சரி ஒரே அளவு வருது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த வேஸ்ட் ரவுண்ட் கிட்ட நமக்கு அந்த ஷேப் வந்துடும், ஏன்னா 1/2 இன்ச்சு பிடிக்கிறோம்ல அதனால். ஸோ அதனால் அதை நம்ம எதுவும் மார்க் பண்ணல. இப்போ வந்து நெக்கோட வித் ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 2.3. நீங்கள் வந்து உங்களோட செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நான் ஜென்ரல் சார்ட் ஒன்று கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இங்கே வைக்கும்போது 2.5 இன்ச் இன்னும் ஒரு பாயிண்ட் அதிகமாக வச்சு கொஞ்சம் வைடாக அந்த நெக் வந்து கீழே வரும்போது கொஞ்சம் வைடாக இருக்க மாதிரி எடுத்து இது நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். நெக்குக்கு ஷேப் கொடுக்குறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வச்சு ஷேப் கொடுத்தீங்கனாலே போதும். நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே ஃப்ரீ ஹேண்டில் தான் போடுவேன். ஸோ அதனால் அதே மாதிரி போட்டிருக்கேன். இங்கே வந்து நம்ம ஆமோல் கிட்ட வைக்கும்போது ஒரு 1 இன்ச் அளவுக்கு கண்டிப்பாக ஷேப் வரணும். 1.5 இன்ச்செல்லாம் போனீங்க அப்படின்னா ஆமோல் கிட்ட ஒரு சுருக்கம், கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் 1 இன்ச்சே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணியாச்சு. நெக்கு ஆமோலுமே மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5லேருந்து 2 இன்ச் வரைக்கும் தையலுக்காகவும், சைடில் செஸ்ட்டுக்காக 1.5 இன்ச் தையலுக்காகவும் தேவைப்படும். இதையே வச்சு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிடக்கூடாது. மேலே பார்த்தீங்கன்னா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன மெஷர்மெண்ட், இது பேசிக்கான ஒரு மெஷர்மெண்ட். 32 to 34 வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்காவது கஸ்டமருக்கோ இல்லை உங்களுக்கேவோ ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 32 போது ஒரு 1/4 இன்ச் கம்மியாகவும், 34 போது இன்னும் ஒரு 1/4 இன்ச் அதிகமாக வச்சா போதும். மற்ற எந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டோட ஹைட் இருந்தாலே போதும். மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேக்கில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 3 வச்சு போடலாம். ஜென்ரலான கேல்குலேஷன் தான் செஸ்ட் டிவைடட் பை 3. ஸோ அதோட நம்ம தையலுக்கெல்லாம் வந்து அடிஷ்னலாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 3 அப்படின்னும் போது 11 இன்ச் வருது. ஸோ இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் மார்க்கிங் கொடுக்க போகிறோம். அந்த 11 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வித்து வந்து பேக்ல என்ன கொடுத்தோமோ, அகலம் வந்து பேக்ல 8.5 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதே 8.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டாச்சு. இதையே வச்சோம் நம்ம வந்து அப்படியே அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து மெஷர்மெண்ட் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்படியே வச்சு பார்த்தாலும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சே மார்க் பண்ணி அதை வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம 5.5 இன்ச் வச்சோம் இல்லையா, இப்போ நான் ஆமோல் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 5.5 வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதை விட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி திரும்பவும் நான் ஒரு மார்க் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் ஷேப் கொஞ்சம் டெப்த் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதால வேறு எதையுமே சேஞ்ச் கொடுக்காம நீங்கள் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு தள்ளி மட்டும் கொஞ்சம் கிராஸாக கொடுத்து அந்த ஆமோலோட ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த ஆமோல் ஷேப் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் டெப்த் வச்சு மார்க் பண்ணி அதையும் நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுக்குமே ஷேப் இதுவுமே ஒரு எப்படி நம்ம பேக்கில் வச்சோமோ அதே மாதிரி தான் இந்த ஷேப்புமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆமோலுமே எப்படி பேக்கில் வச்சோமோ அதே மாதிரி தான். இப்போ ஆமோல் பக்கத்தில் வந்து ஒரு 1 இன்ச் மேலே எடுக்கிறேன். நெக் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு மேலே எடுக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா மிடில் வந்து ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு, அதாவது நம்மளோட அந்த டக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் தான். அது 3.5 இன்ச் அளவுக்கு வச்சு மிடில் லைன் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கான லைன் கொடுக்குறேன். இது வந்து கண்டிப்பாக நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் வரைக்கும் இறக்கிட்டு இன்னும் அந்த ஃப்ரண்ட் ஹைட்டோட அந்த ஷார்ப்பான ஒரு அந்த ஆரோ மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச் இறக்கி எடுக்கும்பொழுது இன்னுமே ஷேப் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே மேலே வந்து தையலுக்கான அலவன்ஸ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி சைடில் வந்து அந்த எண்ட் அந்த பட்டிக்கிட்ட வந்து 2 இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணணும். மற்ற இடத்துலலாம் வந்து நமக்கு 1.5 இன்ச் இருந்தால் போதும். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. இன்னுமே கொஞ்சம் லைட்டாக இறக்கி கட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து டாட் பிடிக்கணும், அது இல்லாமல் தையலுக்கும் வேணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ நம்ம இதில் பண்ணிட்டாலுமே நமக்கு எப்போவுமே மெயின் கிளாத்தில் போடும்போது அந்த ஞாபகம் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ தான் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட லெங்க்த்து தேவை, ஸ்லீவோட சுற்றளவு, ஸ்லீவோட வித்து தேவை நமக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் லெங்க் 5 இன்ச்சு தான் கொடுக்க போகிறோம். ஸ்லீவோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு. இதில் வந்து நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 8.5 இன்ச் அளவுக்கு வருது. ஃபஸ்ட் வந்து ஸ்லீவோட லெங்க் 5 இன்ச் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு அப்படிங்கிறது நான் வந்து தையலுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். பட் நமக்கு அவ்வளோ தேவையில்லை, 8.5 இன்ச் இருந்தால் போதும். ஸோ 8.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஜஸ்ட் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கையோட அந்த கட் கொடுக்கறதுக்காக 2.25 அளவுக்கு, ஏன்னா ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதால 2.25 அளவுக்கு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நமக்கு தாராளமாக வந்து 32க்கெல்லாம் 3 இன்ச்சு கொடுக்கலாம். இது ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறதால 2.25 கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நம்ம வந்து அந்த லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே வந்து ஷேப் கொடுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் ஷேப்பை நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து கையோட சுற்றளவு வந்து 11.5 இன்ச், அதில் பாதி அப்படின்னும் போது நமக்கு 5.25 வரும். அதையே நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் ஷீட் பேக் பார்ட் எடுத்து அதில் சுற்றி எவ்வளோ இருக்குதுன்னு திரும்பவும் பார்த்துட்டு அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அந்த 8.5 இன்ச் இருந்தது இல்லையா, ஸோ அதை நம்ம வச்சு செக் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வருது, அங்கே நான் மார்க் பண்ணி அங்கேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அந்த க்ராஸாக ஒரு லைன், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அடிஷ்னலாக நமக்கு தையலுக்கான மெஷர்மெண்ட் கண்டிப்பாக விடணும். ஸோ இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இதில் நான் டெப்த் எடுக்கலை, நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெப்த் எடுத்துருந்துருக்கலாம். பட் நம்ம வந்து கிளாத்தில் எடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துக்கலாம்.
ஸோ இங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன், 5.5 இன்ச் அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுவும் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் இப்படி ஆமோல் கிட்ட செக் பண்ணும்போது நமக்கு இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 3.5 இன்ச் அளவுக்கு வருது. இப்போ பட்டி மார்க்கிங்காக ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் நம்ம தனியாக வேணும். நெக்கு ஆமோல் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆமோல் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 3.5 இன்ச் இருந்தது, அந்த 3.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 3 அப்படின்னும் போது நெக்கு கிட்ட வரும்போது 4 இன்ச் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து நம்ம டக் பாயிண்ட்டுக்காக 3.5 இன்ச்சுன்னு வச்சோம்ல, அந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நெக்கை விட ஒரு 1 இன்ச் இறக்கமாக 3 இன்ச் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணோம்ல, வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வந்தது, நமக்கு வந்து 7.5 இன்ச் அளவுக்கு வரும். டாட்டெல்லாம் பிடிச்சி போக நமக்கு வந்து 7.5 இன்ச் அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்காக விடுவோம். ஸோ அதையே நம்ம ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த எங்கெங்கே டாட் வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 7.5 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல தான் நமக்கு கரெக்டாக 3.5 வரணும். அப்படி இல்லைன்னா பட்டி அப் அண்ட் டவுன் வந்துடும். ஸோ அதையே நம்ம திரும்பவும் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். இவ்வளோ தான் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து தையலுக்கான அலவன்ஸே சேர்த்து நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதே நம்ம கட் பண்ணிட்டோம். ஆமோல் சைடு நெக் சைடு எது அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரியணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம நெக்ஸ்ட் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.